ஸ்டஃப்டு பராத்தா சீரீஸில் இன்றைக்கி வெஜ் ஸ்டஃப்டு பராத்தா தான் பார்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் மட்டுமே போட்டு செய்கிற பராத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. அட் த சேம் டைம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த பராத்தாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி சாப்பரில் இப்படி மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு பராத்தாஸ் ஈஸியாக ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லாம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 to 8 minutes வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக ஆறிடணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி சின்னதாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் நிறைய வைங்க. அப்போ தான் ஸ்டஃப்டு பராத்தா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லோவாக வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக சப்பாத்திக்கு ரவுண்டாக தேய்க்கிற மாதிரி இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் கண்டிப்பாக வெளியே வராது. ஆறிட்டப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறது வந்து ப்ரீவியஸ் டேவே ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக ரோல் பண்ண முடியுது பாருங்கள். நம்ம சப்பாத்தி மாதிரி ஈஸியாக ரோல் பண்ண முடியும். நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இப்போது பட்டர் இல்லை கீ போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான வெஜ் பராத்தா ரெடி ஆகிடும். இதில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்க்காதீங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ஆலு பராத்தா டேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான நம்ம வெஜ் பராத்தா லேயராக அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தயிர் பிக்கல் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.